ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ugtrb எக்ஸாம் உடைய ரிவிஷன் 18 வீடியோ இதில் யூனிட் 4 பிரிட்டிஷ் லிட்ரேச்சரில் 6 போயம் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 போயமோடைய ரிவிஷன் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு லாஸ்ட்டு 3 என்னென்னா ஒசிமாண்டியாஸ் P.B.Shelley இது. செகண்ட் போயம் வந்து மை லாஸ்ட் டச்சஸ் ராபர்ட் ப்ரௌன். தேர்ட் வந்துட்டு G.M.Hopkins காட்ஸ் கிராண்டியர். இந்த 3 போயமோடைய அவுட்லைன் ஸ்டோரியும் முக்கியமான எம்சிக்யூஸும் நம்ம பார்த்துடலாம். உங்கள் ரிவிஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு போயம் ஒசிமாண்டியாஸ், இதோடைய அவுட்லைன் ஸ்டோரி பார்க்கலாம். P.B.Shelley இந்த போயம் ஷானட் ஃபார்மில் இருக்கும். 14 லைன்ஸ் போயம். P.B.Shelley இந்த போயம் எழுதுறதுக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னா ஆன்சியன்ட் க்ரீக் ரைட்டர் டியோடோரஸ் சைக்காலஸ். இந்த போயமோடைய டைட்டில் ஒசிமாண்டியஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கிங்கோட நேமு. அவருடைய ஸ்டாச்சுவை பற்றி இந்த போயமில் சொல்லியிருக்கனால இந்த போயமோடைய நேமும் வந்துட்டு ஒசிமாண்டியஸ்னு P.B.Shelley வச்சுருக்காரு. இந்த போயம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, ஸ்பீக்கர் வந்து ட்ராவலர். அவர் வந்துட்டு ஒரு ஏன்சியன்ட் எஜிப்துலேருந்து ரிட்டன் வந்திருப்பார். வந்துட்டு போயட் P.B.Shelley கிட்ட அங்கே பார்த்த ஒரு சிலையை பற்றி சொல்லுவார். அந்த சிலை யாரோட இதுன்னா ஒசிமாண்டியஸோட இது. இந்த போயமில் 4 விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு என்னன்னா அந்த சிலை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. செகண்ட் வந்துட்டு அதோடைய ஸ்கல்ப்சர் வடிவமைச்சிருப்பாங்கள்ல, அவங்க வந்துட்டு எவ்வளோ சிறப்பாக அவங்களுடைய வேலையை வந்துட்டு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. தேர்டு, அந்த சிலைக்கு கீழே வந்துட்டு ஒரு பெடஸ்டல் இருக்கும், இன்ஸ்கிரிப்ஷன். அதில் என்ன இருந்துச்சுன்னு P.B.Shelley கிட்ட சொல்லுவார். ஃபோர்த்து, P.B.Shelley ஆர்ட் வந்து ஒரு இம்மார்டல், அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். அந்த சிலை எப்படி இருக்கும்னு ட்ராவலர் P.B.Shelley கிட்ட சொல்லுவார்னா, ஒரு பெரிய கால் மட்டும் இருக்க மாதிரி சிலை, மேல் பார்ட் இருக்காது, கீழ் பார்ட் மட்டும் பெரிய கால். அதோட மேல் பார்ட் வந்துட்டு அந்த காலுக்கு பக்கத்துலேயே கீழே உடைஞ்சு போய் கீழே இருக்கும். அந்த ஃபேஸுமே வந்துட்டு பாதி மண்ணில் புதைஞ்ச மாதிரி தான் இருக்கும். அந்த அப்பர் பார்ட் ஃபேஸ் கீழே இருக்குல்ல, அது பாதி தான் தெரியும். ஆனால் அந்த பாதியிலையுமே அந்த ஃபேஸோடைய எக்ஸ்ப்ரெஷன் வந்துட்டு நல்லாவே தெரியும். அந்த எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்கும்னா ஆங்கராக இருக்கும். அதே மாதிரி அவங்க அந்த லிப்ஸு வந்துட்டு விரிங்கிள்டாக இருக்கும். ரொம்ப கோவமாக அந்த பார்க்குற மாதிரி தான் அந்த ஃபேஸ் வந்துட்டு இருக்கும். எவ்வளோ அழகாக வந்துட்டு அந்த சிற்பி வந்து அந்த சிலையை வடிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய ஸ்கில்லை பற்றி பாராட்டி சொல்லுவார். நெக்ஸ்ட்டு வந்து அந்த சிலைக்கு கீழேயே ஒரு வந்து பெடஸ்டல் இருக்கும். அதில் என்ன எழுதியிருக்கும்னா கிங்ஸ் ஆஃப் கிங் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பேர் மை நேம் இஸ் ஒசிமாண்டியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டிங் இருக்கும். என்னை பற்றி தெரியணும்னா பின்னாடி வந்துட்டு ஃபுல் பேக்ரவுண்டை பாருங்கள், என்னை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருப்பாங்க. ஆனால் இவர் வந்துட்டு பார்க்குறப்போ எப்படி இருக்குன்னா பின்னாடி ஃபுல்லாக எதுவுமே இருக்காது, எல்லாமே அழிஞ்சு போயிருக்கும். அதையும் P.B.Shelley கிட்ட சொல்லுவார். P.B.Shelley இதை கேட்டுட்டு என்ன சொல்லுவாருன்னா, ஆர்ட்டு தான் வந்துட்டு அழியாதது. இப்போ வந்து என்ன தான் அந்த கிங் வந்துட்டு நல்ல பெரிய பெரிய கிங்காக இருந்திருந்தாலும் அந்த டைமில் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காலம் மாற்றத்தினால அந்த கிங் யாருன்னே வந்துட்டு தெரியாமல் போச்சு. அவங்களுடைய வளமும் வந்துட்டு எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் ஆர்ட் அந்த சிலை தானே, சிலை இன்னும் இருக்குல்ல. அதுக்கப்புறம் இவர் வந்து இந்த போயமில் இதை பற்றி எழுத போகிறாரு. அதனால் இந்த போயமும் ஆர்ட்டு தான். இந்த போயம் நம்ம படிக்கிற வரைக்குமே, எத்தனை வருஷம் கழித்து இந்த படிக்கிற வரைக்குமே இந்த ஆர்ட் வந்து அழியாது. ஆர்ட் வந்துட்டு இம்மார்டல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம் வந்து முடிப்பார் P.B.Shelley. இந்த போயம் ஒசிமாண்டியஸோடைய எம்சிக்யூஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒசிமாண்டியஸ் போயம் ரிட்டன் பை P.B.Shelley. செகண்ட் கொஸ்டின், P.B.Shelley ஃபுல் நேம் Percy Bysshe Shelley. Third question, Ozamandias published in January 11, 1818. Fourth question, what is the form of poem Ozamandias? Sonnet. Fifth question, who wrote a sonnet on same topic with same title? Horace Smith. Sixth question, how many lines in this poem Ozamandias? 14 line sonnet. Seventh question, Ozamandias describes dash the reigns of ancient king statue in foreign desert. Eighth question, the inscription describing the ruler as dash king of kings. Ninth question, Shelley was inspired to write Ozymandias after reading dash ancient Greek writer Diodorus Siculus description of real life statue of Ozymandias.
10th question. The words on the pedestal bring out the king's dash pride. 11th question. In the poem Ozymandias, the desert is dash ancient desert of Egypt. 12th question. In the sonnet Ozymandias, Shelley says dash life is short but art is permanent. 13th question. What is ironic about the inscription on the pedestal and the statue? It describes a mighty king, yet the statue is desolate and decaying. 14th question. The statue is described as dash abandoned, decaying and frowning. 15th question. Who is telling the story of Ozymandias? The traveler. 16th question. What are trunkless legs? Legs without a body. 17th question. The traveler had come from ancient land. 18th question. What is main irony in Ozymandias? Contrast between the inscription on the pedestal of statue and the actual state lies in ruins the desert. 19th question. What does the sand symbolize in Ozymandias? Passage of time and inevitable decay of human achievement. 20th question. Which words appear on Ozymandias' pedestal? My name is Ozymandias, king of kings. Look on my works. செகண்ட் போயம் ராபர்ட் ப்ரௌனிங் உடைய மை லாஸ்ட் டச்சஸ். இது வந்துட்டு ஒரு ட்ராமாட்டிக் மோனலாக் 1842 பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ராபர்ட் ப்ரௌனிங் வந்துட்டு ட்ராமாட்டிக் மோனலாக் எழுதுறதுல எக்ஸ்பர்ட். டச்சஸ் அப்படின்னா என்னன்னா டியூக்கோடைய ஒய்ஃப் டச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. மை லாஸ்ட் டச்சஸ்னால் அவங்களுடைய இறந்து போன மனைவி, டியூக்கோடைய இறந்து போன மனைவி தான் மை லாஸ்ட் டச்சஸ். இந்த போயம் ரெண்டு பேர்த்தோடைய கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். டியூக் ஆஃப் ஃபெராரா யார் கூட பேசிகிட்டு இருப்பாங்கன்னா கவுண்ட் ஆஃப் ட்ராயில். ரைட்டர் வந்துட்டு டியூக் தான். சைலண்ட் லிசனர் வந்துட்டு சர்வெண்ட் ஆஃப் கவுண்ட். இதோட ஸ்டோரி என்னன்னா டியூக்கோடைய மனைவி வந்துட்டு இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக பார்த்துட்ருப்பாங்க. யாரோடைய பொண்ணுன்னா கவுண்டோடைய பொண்ணு. அதனால் அவங்களுடைய சர்வெண்ட் வந்துட்டு டியூக்கை பார்க்க வந்திருப்பாங்க. அப்போது டியூக் என்ன பண்ணுவாருன்னா அவரை கூட்டிகிட்டு அரண்மனை ஃபுல்லாக வந்துட்டு சுற்றி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரைவேட் ஆர்ட் கேலரிக்குள்ளே வந்துட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த ஆர்ட் கேலரியில் செவுத்தில் வந்துட்டு ஒரு பெயிண்டிங்கை மாட்டியிருப்பார் டியூக். அந்த பெயிண்டிங் யாரும் பார்க்க முடியாத மாதிரி கர்டன் போட்டு மூடி இருக்கும். அது யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. ஏன்னா டியூக் வந்துட்டு ஒரு பேட் கேரக்டர், லாட் ஆஃப் ஈகோவோடு இருக்கிறவர். சர்வன்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு மதிக்க மாட்டார், யாரையுமே மதிக்க மாட்டார். அதனால் வந்துட்டு யாருமே அந்த பிக்சரை அந்த மாட்டிருக்குல்ல அந்த பெயிண்டிங்கை வந்துட்டு யாருமே அந்த கர்டன் ஓப்பன் பண்ணி பார்த்ததில்லை. ஏன்னா டியூக் மேலே இருக்க பயத்தினால. இப்போ வந்துட்டு இவரை அந்த ஆர்ட் கேலரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சர்வெண்ட் ஆஃப் கவுண்ட்டை கூட்டிகிட்டு போகிறப்போ அந்த பெயிண்டிங்கை ஓப்பன் பண்ணி அவருக்கு வந்துட்டு காமிக்கிறாரு டியூக்கு. காமிச்சிட்டு அந்த பெயிண்டிங்கில் யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அது வந்துட்டு டியூக்கோடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்துட்டு டச்சஸ். அவங்களுடைய பெயிண்டிங்கை தான் வாலில் மாட்டியிருக்கும். அது வந்துட்டு ரொம்ப அவங்க அழகாக இருப்பாங்க. அந்த பெயிண்டிங்கும் வந்துட்டு அவ்வளோ தத்ரூபமாக ஒரு உயிரோடு இருக்கிற மாதிரி அது ஃபீல் ஆகும். அந்த பெயிண்டிங்கை பார்க்குறப்போ அவங்க இறந்துட்டாங்க, இருந்தாலும் அந்த பெயிண்டிங்கை பார்க்குறப்போ ரொம்ப வந்துட்டு அலைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பெயிண்டிங்கை யார் வரைஞ்சிருக்காங்கன்னு அவர் வந்துட்டு மென்ஷன் பண்ணுவார். அந்த ஃபேமஸான பெயிண்டர் யாருன்னா ஃப்ரா பேண்டோல்ஃப். இதையும் அந்த சர்வெண்ட் ஆஃப் கவுண்ட்டுக்கிட்ட வந்துட்டு இவர் சொல்லிவிட்டு அந்த பிக்சரை பற்றியும் சொல்லிவிட்டு அந்த பிக்சரில் இருக்க அவங்க ஒய்ஃபை பற்றியும் வந்து சொல்லுவார். ரொம்ப வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லுவார். அவங்க ஒய்ஃப் வந்துட்டு ரொம்ப வந்து பேட் கேரக்டர் மாதிரி, யார் வேணால் வந்து அந்த பொண்ணை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடலாம், ஒரு சின்ன பொருளை வச்சு கூட அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி நிறையா ஏதோ எல்லாத்துக்கிட்டேயும் வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப தேங்க் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி சோசியலாக ரொம்ப பழகிற மாதிரி அந்த டச்சஸ் வந்து இருந்திருக்காங்க. அது வந்துட்டு இவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்கக்கிட்ட டச்சஸோட கேரக்டரை ரொம்ப மோசமாக வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க, வஞ்ச புகழ்ச்சி மாதிரி.
இது இன்டைரக்டாக என்ன சொல்லுதுன்னா, டச்சஸ் வந்துட்டு இவருக்கு பிடிச்ச மாதிரி இல்லாததுனால டியூக்கு தான் வந்துட்டு இவர் டச்சஸ் இறந்ததுக்கு காரணமாக இருப்பாங்கன்னு நம்மளுக்கு இன்டைரக்டாக தெரியும். அவர் தான் வந்துட்டு கொலை பண்ணியிருப்பார். இந்த பெயிண்டிங்கை பார்த்து முடித்தோன்னே இன்னொரு ஆர்ட் வந்துட்டு காமிப்பாங்க. அது வந்துட்டு ஒரு பிரான்ஸ் ஸ்டாச்சு. யாரோடைய ஸ்டாச்சுன்னா காட் நெப்டியூனோடையது. அது எப்படி இருக்கும்னா சீ ஹார்ஸை வந்துட்டு நெப்டியூன் வந்து அடக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டாச்சு எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா டியூக்கை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. எப்படி வந்து டச்சஸ் வந்துட்டு இவங்களுக்கு அடங்காமல் இருந்ததுனால அடக்கிற மாதிரி இவர் வந்துட்டு கொண்டுட்டாரோ, அந்த மாதிரி அந்த ஸ்டாச்சு வந்துட்டு அந்த குதிரையை அடக்கிற மாதிரி, காட் வந்து குதிரையை அடக்கிற மாதிரி இருக்குது. அதே பார்த்துட்டு அப்படியே நடந்து போகிறப்போ டியூக் வந்து கவுண்ட்டை வந்துட்டு பெருமையாக பேசுவார். எனக்கு எந்த டவுரியும் வேணாம், அவங்க பொண்ணு மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுவார். ஆனாலும் நான் என்ன தான் வேணான்னு சொன்னாலும் கவுண்ட் வந்துட்டு நிறையா வந்துட்டு செய்வார் அப்படின்னு சொல்லுவார். அது என்ன இன்டைரக்டாக சொல்ல வராருன்னா அவருக்கு வந்துட்டு நிறைய டவுரி வேணும்னு இன்டைரக்டாக சொல்கிறாரு. இதோட இந்த போயம் முடியும். நெக்ஸ்ட் இந்த போயமுடைய முக்கியமான MCQs பார்த்துடலாம். First question, who narrates the poem? Duke. Second question, My Last Duchess is a poem written by Robert Browning. Third question, rhyming scheme of this poem, AA, BB, CC, DD. Fourth question, My Last Duchess published in 1842. Fifth question, the poem My Last Duchess is a dramatic monologue. Sixth question, what is the tone of My Last Duchess? Cold and arrogant. Seventh question, how many stanzas in this poem My Last Duchess? One long stanza. Eighth question, who is the poetic voice in this poem? Duke of Ferrara. Ninth question, who painted the portrait of the Lost Duchess? Fra Pandolf. 10th question, which century is the poem set in? 14th to 16th century. 11th question, who is My Last Duchess based on? Duke Alfonso II of Ferrara, Italy. 12th question, who is Claus of Innsbruck? A sculptor the Duke reference as he show off yet another piece of art. 13th question, what is the name of sculpture? A statue of Neptune, the god of the sea, taming a seahorse. 14th question, what does the Duke criticize about the Duchess in My Lost Duchess? Her lack of loyalty. 15. Main theme of this poem, the abuse of power. 16th question, what is the effect of Duke's interruption of envoy in My Lost Duchess? It shows his impatience and rudeness. நம்ம தேர்டாக பார்க்க போகிற போயம் காட்ஸ் கிராண்டியர், G.M. Hopkins எழுதினது. G.M. Hopkins வந்து இங்கிலீஷ் போயட் அண்ட் ஜெஸ்யூட் ப்ரீஸ்ட்னா மதத்தை வந்துட்டு போதனை பண்ணுவாங்க. அது வந்து எல்லாத்துக்கும் சொல்லி கொடுப்பாங்க வாழ்க்கை ஃபுல்லாக. இந்த போயம் கடவுளுடைய மகத்துவத்தை சொல்கிற மாதிரி இருக்கும். G.M. Hopkins இந்த போயத்தில் என்ன சொல்ல வர்றாருன்னா, கடவுள் தான் இந்த உலகம் இயங்கிறதுக்கே காரணம்னும், நம்ம எல்லாம் வந்துட்டு இப்போ சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இதனால் வந்துட்டு நிறைய இயற்கையை அழிச்சிட்டு நம்ம புது புது கண்டுபிடிக்கிறோம். ஆனால் நம்ம கண்டுபிடிச்சாலுமே இயற்கையை அழிச்சிட்டு சேதம் பண்ணிவிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏன் அப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு இவர் வருத்தப்படுவார். ஹியூமன் பீயிங்ஸ் வந்துட்டு கடவுள் கொடுத்த அழகான நேச்சரை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணுறதுனால இவர் கோபமும் படுவார். அப்புறம் கடவுளை வந்துட்டு சாயில் கூட கம்பேர் பண்ணுவார். இவ்வளோ வந்து கடவுள் செஞ்சும் ஏன் நம்ம வந்து மனிதர்கள் வந்துட்டு கடவுளை நோக்கி இல்லாமல் நம்ம வந்துட்டு மற்றதை நோக்கி வந்து நம்ம போகிறோம். இப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை வந்துட்டு மீன் பண்ணி தான் இப்படி சொல்கிறாரு. ஆனால் மனிதர்கள் நம்ம நேச்சரை எவ்வளோ டெஸ்ட்ராய் பண்ணாலும் நேச்சர் வந்துட்டு அதோடைய தன்மையிலேருந்து மாறாது. கடவுளும் அதே மாதிரி தான். எப்படி வந்துட்டு ஒரு கோழி வந்துட்டு அதோடைய முட்டையையும் குஞ்சையும் அடக்காக்கிதோ பத்திரமா, அந்த மாதிரி தான் கடவுளும் நம்ம மனிதர்களையும் நம்ம இந்த வேர்ல்டையும் நேச்சரையும் வந்துட்டு கடவுள் பாதுகாப்பார் அப்படின்னு இந்த போயமில் சொல்லியிருப்பார்.
God's Grandeur உடைய MCQs பார்க்கலாம். First question, G.M. Hopkins full name, Gerard Manley Hopkins. Second question, G.M. Hopkins is a dash, English poet and Jesuit priest. Third question, God's Grandeur sonnet published in 1918. Fourth question, what type of sonnet is God's Grandeur? Italian sonnet. It contains 14 lines divided into octave and sestet. Fifth question, Hopkins uses fire and electricity to describe dash, God's glory and presence in the world. Sixth question, who coined the term inscape? Gerard Manley Hopkins. Seventh question, who introduced Curtal sonnet? G.M. Hopkins. Eighth question, God's grandeur begins with the surprising metaphor God's grandeur as a dash, electric force. Ninth question, what is inscape in God's grandeur? The unique inner landscape of anything on earth. Tenth question, the line, nor can food feel being short, meaning that we have lost our connection with the earth and appreciation for nature. 11th question, the poem ends with incontrollable hope and awe in God's presence. 12th question, dash word used by Hopkins to mention God? Holy Ghost. 13th question, even though unfaith in the society, the God will save the world like dash, birds on young ones. 14th question, the poem deals with dash, nature and God. 15th question, what term did Gerard Manley Hopkins employ for type of rhythm in his poetry? Sprung rhythm. Thank you for watching, friends. Bye.